ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஎஸ் அகாடமி. நம்ம இப்போ 17ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்வர் விஜய் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து கவர் ஆகும். ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 164 பேசிஸ், அதாவது ஸோ கவர்னர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டருடைய அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது இப்போது 234 எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னா இதில் வந்து 15% மெம்பர்ஸ் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டருடைய அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் வந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்படும். ஸோ இதில் முதல்வர் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா பொது நிர்வாகம், உள்துறை, காவல்துறை, சிறப்பு திட்ட அமலாக்கம், மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற வளர்ச்சி, குடிநீர் வழங்கல், இது எல்லாமே இந்த மினிஸ்ட்ரி எல்லாமே அவருடைய கீழே வரும் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா என் ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர். ஸோ அடுத்ததாக ஆதவர்ஜுனா பார்த்தீங்கன்னா பொது பணிகள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர். டாக்டர் KG அருண்ராஜ் சுகாதாரம் மற்றும் மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர். செங்கோட்டையன் பார்த்தீங்க அப்படின்னா நிதித்துறை அமைச்சர். வெங்கட்ராமன் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர். CTR நிர்மல்குமார் பார்த்தீங்கன்னா எரிசக்தி, சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர். ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர். PK பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை வளத்துறை அமைச்சர். கீர்த்தனா வந்து தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிம் 51ஆம் ஆண்டு மாநில தினம், குடியரசுத் தலைவர், பிரதமர் வாழ்த்து. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த எவால்யூஷன் ஸ்டேட்ஸினுடைய அந்த எவால்யூஷன் வந்து கவர் ஆகும். ஸோ பிரிட்டிஷ்கிட்ட இருந்து நம்ம விடுதலை பெறும்போது 1947ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கிம் அப்படிங்கிற மாநிலம் வந்து சோக்கியால் இங்கே அரசர்களால் ஆளப்பட்டிருக்கும். ஸோ இவங்க வந்து இந்தியாவினுடைய ஒரு ப்ரொடெக்டரேட் ஸ்டேட்டாக இருந்திருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன், ஸோ இதெல்லாமே இந்தியா தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 1974ஆம் ஆண்டு 35வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி இவங்க வந்து இந்தியாவினுடைய ஒரு அசோசியேட்டட் ஸ்டேட்டாக வந்து மாறி இருப்பாங்க. அசோசியேட்டட் ஸ்டேட். ஸோ இந்த அசோசியேட்டட் ஸ்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் பகுதி 1 ஆர்டிகிள் 2A அப்படிங்கிறது இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த அசோசியேட் ஸ்டேட்டை வந்து எப்படி வந்து கவர்ன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து 10th ஷெடியூலில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதன் பின்னாடி 1975ஆம் ஆண்டு ஒரு மக்களிடையே ஒரு வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் பேசிஸில் எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து முழுவதுமாகவே இந்தியாவுடன் இணைய வந்து விருப்பம் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 1975ஆம் ஆண்டு 36வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக சிக்கிம் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிகிள் 2A அப்படிங்கிறத ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. 10th ஷெடியூலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் 371F பேசிஸில் ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸும் இந்த சிக்கிம் மாநிலத்திற்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அது என்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1975ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதி தான் சிக்கிம் வந்து ஒரு முழு மாநிலமாக இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 51 ஆண்டுகள் வந்து ஆயிருக்கு. ஸோ அதனுடைய மாநில தினத்திற்காக தான் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் அவர்கள் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சிக்கிம் பார்த்தீங்க அப்படின்னா 22வது மாநிலமாக இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் ஆலோசனை கூட்டம் 53% உறுப்பினர்கள் மட்டுமே பங்கெடுக்கும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்லமெண்ட் கமிட்டிஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்லமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய கமிட்டிஸ் இருக்கும். பார்லிமெண்டரி கமிட்டிஸ், ஸோ அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேட்டிவ் கமிட்டிஸ். ஸோ
இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவாக இருந்தால் ஸ்பீக்கர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ராஜ்யசபாவாக இருந்தால் சேர்மன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை வந்து கண்காணிக்கக்கூடியவங்க, இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் வந்து கண்காணிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா லோக்சபாவாக இருந்த ஸ்பீக்கர், ராஜ்யசபாவாக இருந்த சேர்மன். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் எல்லாமே ஸ்பீக்கர் இல்லைன்னா ராஜ்யசபா கிட்ட தான் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க கீழே வந்து ஒரு செக்ரட்டரியேட் இருக்கும். ஸோ கன்சல்டேட்டிவ் கமிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கன்சல்டேட்டிவ் கமிட்டிஸை வந்து ஏற்படுத்துவாங்க. ஸோ இந்த ஏதாவது ஒரு டெஃபினிஷன்ஸ் வந்து இதில் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்கும். ஒன்று வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி, ஸோ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஹாக் கமிட்டி. ஸோ இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அப்படியே பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியது. ஆட்ஹாக் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கமிட்டியை ஏற்படுத்தி விட்டு அதை கழிச்சிருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிலே நமக்கு 6 வகையான கமிட்டிகள் உண்டு. ஒன்று வந்து ஃபினான்ஸ் கமிட்டி, ஸோ இரண்டாவது வந்து டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டி, அடுத்ததா கமிட்டிஸ் டு இன்கொயர், அடுத்ததா கமிட்டிஸ் டு ஸ்க்ரூட்டினைஸ் அண்ட் கண்ட்ரோல், ஐந்தாவதா பார்த்தீங்க அப்படின்னா கமிட்டி டு டே டு டே பிஸ்னஸ். ஆறாவதா பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங் கமிட்டி. ஸோ இந்த 6 கமிட்டி, இந்த 6 கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ், இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் வந்திருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டி பார்த்தீங்கன்னா 1993 வரைக்கும் 17 கமிட்டி தான் இதில் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இது 24ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த 24 கமிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 16 கமிட்டிஸ் வந்து லோக்சபா கீழே செயல்படும், 8 கமிட்டிஸ் வந்து ராஜ்யசபா கீழே செயல்படும். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற நிலைக்குழு. ஸோ இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 35 உறுப்பினர்கள் வந்து லோக்சபால இருந்திருப்பாங்க. அதே நேரம் 21 உறுப்பினர், மொத்தம் 35 உறுப்பினர்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்ல வந்து இருப்பாங்க. அதில் 25 பேர் வந்து லோக்சபால இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா எலெக்ட் பண்ணப்படுவாங்க லோக்சபா இல்லைன்னா சேர்மன்னால. ஸோ 10 பேர் எங்கேருந்து இருப்பாங்க அப்படின்னா ராஜ்யசபால இருந்திருப்பாரு. அதே மாதிரி இந்திய பொது கணக்கு, அதாவது ஃபினான்ஸ் கமிட்டியில் வரக்கூடிய பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 22 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் 15 மெம்பர்ஸ் வந்து லோக்சபால இருந்து இருப்பாங்க, 7 மெம்பர்ஸ் வந்து மாநிலங்களவையிலிருந்து சூஸ் பண்ணப்படுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இது மீட்டிங் நடக்கணும், இந்த கமிட்டிஸினுடைய அந்த ஒரு மீட்டிங் நடக்கணும் அப்படின்னா இதில் வந்து 11 மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸில் நிறைய கமிட்டிஸ் வந்து வரும். அதில் மத்திய வேளாண் அமைச்சகம், உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள், ரசாயனங்கள் மற்றும் உரங்கள், எரிசக்தி, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் உள்ளிட்ட அந்த 16 துறை ரீதியான நாடாளுமன்ற நிலைக்குழுக்களின் ஆலோசனை கூட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் வந்து 53% தான் இருக்கு. அதுல வந்து 43% உறுப்பினர்கள் பேர் என்ன பண்ணலைன்னா கலந்து கொள்ளவே இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த பார்லிமெண்டரி கமிட்டிஸ்ல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 11 உறுப்பினர்கள் கலந்து கொண்டால் மட்டுமே நாடாளுமன்ற நிலைக்குழுக்களின் ஆலோசனை கூட்டங்கள் நடைமுறைப்படுத்த முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா களைக்கொல்லி ரசாயனம் அனுமதியின்றி விற்பனை அமேசானுக்கு எதிராக விசாரணை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 4 பாலிட்டியில் அந்த கன்சியூமர் கமிஷன்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ வயலில் பயிர்களுக்கு இடையே வளரும் தேவையற்ற களைகளை கொல்லும் ரசாயன முறைப்படி பதிவு செய்யப்படாத சைக்ளோசைனின். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் இருக்கக்கூடிய அதாரிட்டி சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அதாரிட்டி. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்சியூமருக்கு ப்ராடக்ட் கொடுக்கும்போது இவங்க வந்து சரியான விளம்பரம் தான் பண்ணுறாங்களா, சரியான முறைப்படி தான் இவங்க வந்து எல்லாமே மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய ஒரு அதாரிட்டி தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அதாரிட்டி. ஸோ இவங்க வந்து எதற்காக இந்த விசாரணை வந்து மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது
களைகளை கொல்லும் அந்த ரசாயனம் பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோசைனின் அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடாத ஒரு களைக்கொல்லியா இருக்கு. இதுல வந்து இதை வந்து அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ, ஜியோமார்ட் உள்ளிட்ட அந்த நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ பூச்சிக்கொல்லிகள் சட்டம் 1969ஆம் ஆண்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்ளோசைனின் அப்படின்றது பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்த நிறுவனங்கள் அதை வந்து சேல் பண்ணதுனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா விசாரணை வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது இதுல நமக்கு ஏதாவது நம்ம மேல்முறையீடு போகணும் அப்படின்னா நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் கமிஷன், ஸோ இவங்க கிட்ட தான் நம்ம மேல்முறையீடு வந்து பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்தமானில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரஃபியில் நமக்கு அந்த மன்சூன் கிளைமேட்ல வந்து கவர் ஆகும். ஸோ தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகள், ஸ்ரீ விஜயாபுரம் உள்ளிட்ட அந்தமான் நிக்கோபர் பகுதிகள். ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் வெஸ்ட் மன்சூன் வந்து ஸோ இங்கேருந்து வரக்கூடிய அந்த சவுத் ஈஸ்ட் வின்சூன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சன்னுடைய இந்த அப்பேரண்ட் மூமெண்ட்னால அப்படியே சவுத் வெஸ்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு சவுத் வெஸ்ட் மன்சூனாக வரும். ஸோ இங்கே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால இங்கேயே அது என்ன பண்ணோம்னா மாய்ச்சர் அதிகமாக கொண்டு வர்றாங்க. இங்கேயே அது அந்த மவுண்டன்ஸில் மோதி மேகங்கள் உருவாக்கி நமக்கு மழையை தரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 பிரான்ச்சாக வந்து செப்பரேட் ஆகி வரும். ஒன்று வந்து அரேபியன் சி பிரான்ச், இன்னொன்று வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஸோ இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் அரேபியன் பிரான்ச். ஸோ இந்த மன்சூன்னால தான் பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு தென்கிழக்கு வங்கக்கடலில் வந்து மழை வந்து தொடங்கி இருக்கு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த சவுத் வெஸ்ட் மன்சூன் இருக்கும். அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு தேவையான அந்த 70% அந்த மழையை தரக்கூடியது வந்து இந்த சவுத் வெஸ்ட் மன்சூன். ஸோ மோஸ்டா இங்கே எந்த மாநிலத்திற்கு முதலாக இந்த சவுத் வெஸ்ட் மன்சூன்னால மழை கிடைக்கும் அப்படின்னா கேரளாவுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால தான் இந்த கேரளாவுக்கு வந்து மழை கிடைக்கும். அதே மாதிரி கன்னியாகுமரியில பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல வந்து கிடைக்கும். ஸோ கேரளாவுக்கு அருகே இந்த கன்னியாகுமரி இருக்கிறதுனால தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் வந்து இந்த ஜூன் மாதம் அதை விட அதிகமாக மழை கிடைக்கும். ஸோ சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பில் மும்மொழி பாடம் கட்டாயம் ஜூலை 1 முதல் அமல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு எஜுகேஷன் பாலிசிஸில் வந்து கவர் ஆகும். ஸோ 1968ஆம் ஆண்டு நமக்கு எஜுகேஷன் பாலிசிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 1986ஆம் ஆண்டு எஜுகேஷனல் பாலிசிஸ் மறுபடியும் கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து 1992ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ரிவாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து கொண்டு வருவதற்காக 2019ஆம் ஆண்டு கஸ்தூரி ரங்கன் கமிட்டியை வந்து போட்டிருப்பாங்க. கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. ஸோ இவருடைய அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதை நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஃபார்மர் ஐஎஸ்ஆர்ஓ சேர்மனாக இருந்திருப்பாங்க. ஸோ இவர் தான் அந்த மும்மொழி கொள்கையை வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி 9ஆம் வகுப்பில் வந்து மும்மொழி பாடத்திட்டத்தை வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இந்திய மொழிகளை ப்ளஸ் ஒரு வெளிநாட்டு மொழியை என்ன பண்ணலாம் அப்படின்னா 3வது மொழியாக தேர்வு செய்யலாம். ஸோ 10ஆம் வகுப்புக்கு வந்து இது கட்டாயமாக்கப்படவில்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட எஜுகேஷன் பாலிசி இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடியது 5+3+3+4. அதாவது 3 வயசுல தான் பிள்ளைங்களை என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எல்கேஜியில் ஜாயின் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அதுக்கப்புறமா 3ன்னு சொல்லும்போது நமக்கு 2nd-லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 5th-லேருந்து 8th வரைக்கும், அதுக்கப்புறமா 9, 10, 11, 12. ஸோ இந்த ஒரு எஜுகேஷன் பாலிசியை தான் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் 3வது 4வது குழந்தை பெற்றால் ஊக்கத்தொகை ஆந்திர முதல்வர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பாப்புலேஷன் இஷ்யூஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆந்திர மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை வந்து குறைந்து வருகிறது. ஸோ அதற்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ 3வதாக குழந்தை பெற்றுக்கொண்டால் 30,000. ஸோ 4வதாக குழந்தை பெற்றுக்கொண்டால் 40,000. இதுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2வதாக குழந்தை பெற்றுக்கொண்டால்
25,000 வழங்கப்படும் அப்படின்னு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா சோழர் கால செப்பேடுகள் திரும்ப ஒப்படைப்பு. ஸோ இது நம்மளுடைய அந்த தமிழ் ஹிஸ்ட்ரியில வந்து கவர் ஆகும். ஸோ நெதர்லாந்துல பாதுகாக்கப்பட்டு வந்த மாமன்னர்கள் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனுடைய அந்த காலத்தை சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் பார்த்தீங்க அப்படின்னா நெதர்லாந்துல இருக்கக்கூடிய தி ஹேக் நகரில் இருந்திருக்கும். அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த 21 செப்பேடுகளும் 1700களில் பார்த்தீங்க அப்படின்னா டச்சு நெதர்லாந்துல இருந்து வந்திருக்கக்கூடியவங்க தான். ஸோ அவங்களுடைய அந்த ஆளுகையின் போது நாகப்பட்டினத்திற்கு கிறிஸ்தவ பணிக்காக வந்த அந்த புளோரன் டியஸ் கேம்பர் அவர்களால் இந்த இந்த செப்பேடுகளானது அங்கே கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சமஸ்கிருத மொழிகளை கொண்ட 21 செப்பேடுகள் இதுல இருக்கு. இதனுடைய அந்த வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 30 கிலோ. அதே மாதிரி இது வந்து அந்த ஒரு செப்பு வளையத்தால் வந்து பிணைக்கப்பட்டிருக்கு இந்த 21 செப்பேடுகளும். ஸோ வளையத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திர சோழனுடைய முத்திரை. ஸோ ஹிந்து மத மன்னரான ராஜராஜ சோழன் பௌத்த மடையாளத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அறக்கொடைகள் கொடுத்தது வந்து இந்த ஆனைமங்கல செப்பேடுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க.